மேம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் சார் வந்து உட்காந்து அவங்க என்ன ஏ சிவா உட்காரு அப்படி சொல்லி அதுக்கு அப்புறம் அவ்வளோதான். அன்னைக்கு ஒரே ஒரு இது சீட்டிங் என்ன பண்ணிட்டோன்னா, நானும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி அவங்கள சொன்னாங்க, நீ பண்ண சீரியல் பத்தி சொல்லாதே ஆடிஷன்ல மேபி செலக்ஷன் ஆகாது. நிறைய பேர் இன்னும் என்ன கண்மணியா தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர் இல்லத்துல கயல் அதுவும் நிறைய பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா, ஐயோ நான் என்ன இப்போ இது வரைக்கும் மேம் கிட்ட லைக் சீரியல் பத்தி ஏதோ சொல்லவே இல்லை, இப்போ சடனா எப்படி எல்லாருமே இவளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படி. எஸ்கே சார் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அது லைக் ஒரு மூவில ஹீரோயின் போய் சொல்லதுக்கும் எந்த மாதிரி இது சொல்லி லைக் ஃபர்ஸ்ட் மீட் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே நடந்துருச்சு சார் கூட. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல தான். சீரியல் டைம்ல இருந்து நான் ஊருக்கு போனதே ரொம்ப கம்மி தான். கண்டினியூஸா இங்கதான் சென்னையில தான் ஸ்டே பண்றேன். விஜய் சார் 5 முறை கூப்பிட்டு பேசினாங்களாமே உங்களை? ஒரு ஷாட்க்கு இன்னொரு ஷாட்க்கு நல்ல அந்த டைம் எடுக்கும்ல, அந்த டைம்ல சார் வந்து என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் இருந்தப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல சார் சொன்னாங்க அவங்க கிட்ட, ஏய் இவ கியூட்டா பேசுறாள் அப்படியே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இப்ப இவங்க தான் ட்ரெண்டிங்லேயே இருக்காங்கங்க. பராசக்தி படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பராசக்தி மூவில பிந்தா தாஸ்ன்ற கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய நிஜ பேர் பாப்ரி கோஷ். இப்போ இவங்களை வந்துட்டு பாப்ரி கோஷ்னு கூப்பிடுறதா பிந்தா தாஸ் கூப்பிடுறதா தெரியல, அதனால பாப்ரி கோஷ் பிந்தா தாஸ். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். எப்படி இப்ப நீங்க மேக்கப் போட்டு வந்தீங்களா போடாம வந்தீங்களா? இன்னைக்கு போடாம தான் ட்ரை பண்றேன். நான் சுதா மேம் வரேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வராங்களா? இல்ல தெரியல. பட் அந்த மூவில ஆக்சுவலி நான் நார்மலா பாக்குறத விட அந்த மூவில ரொம்ப அழகா தெரியுதுன்னா அதனால ஓகே சரி இன்னைக்கு ஒரு தடவை விதவுட் மேக்கப் ட்ரை பண்ணலாம். இது மேமோட மேஜிக்கா, ரவி கே சந்திரன் சாரோட மேஜிக்கா, யாரோட மேஜிக் இல்லைன்னா உண்மையாவே மேக்கப் இல்லாம அழகா இருக்கேன்னா செக் பண்ணதுக்கு தான் மேக்கப் இல்லாம வந்துட்டேன். உண்மையிலேயே மேக்கப் இல்லாமயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எதுக்கு மேக்கப் போடுறீங்கன்னே தெரியலங்க. அது சும்மா டைம் பாஸ்க்கே ½ தினமும் சீரியலுக்கு முன்னாடி ½ டைம் எடுத்துட்டு இது அது ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம் மேக்கப். ஆக்சுவலா அது படத்துல வந்துட்டு க்ளோஸ் அப் சீன்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சிலர் வந்துட்டு க்ளோஸ் அப்ல மேக்கப் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தோணும். ஆனா உங்களுடைய சீன்ஸ் வந்துட்டு க்ளோஸ் அப்ல ரொம்ப 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 அழகா இருந்தீங்க. தேங்க்யூ. அது எல்லாம் அங்கே ஏதோ மேஜிக் செஞ்சாங்க, எனக்கு தெரியல. அந்த லைட்டிங் இருக்கட்டும் சரி, கேமரா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா ஜஸ்ட் மேமோட ப்ரெசன்ஸ் இருக்கட்டும் சரி, எனக்கு தெரியல எதுனால எப்படி அது. ஃபர்ஸ்ட் டே மேம் கூட மீட் பண்ணும்போது மேம் சொன்னாங்க, நடிக்காது நீ இப்போ நடிக்காது நடிக்கிறதுக்குள்ளே கூப்பிட்டு இருக்காங்க, நடிக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்ல அங்கே எல்லாருமே அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ லேட்டா வரேன்னா இல்லை, நீ ஆக்டிங் பண்ணி அதுக்கு ஏற்றிக்காது, அங்கே போய் எல்லாருக்கும் மர்ஜ் ஆகி அந்த கேரக்டருக்கே நீ எவ்வளோ உண்மையா இருப்பே, எவ்வளோ அந்த கேரக்டரோட உண்மையான இமோஷன்ஸ் நீ கொண்டு வருவே, அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு ரீச் ஆகும். இல்லைன்னா உனக்கே உன்னை பார்க்கறதுக்கு பிடிக்காம போயிடும். ஒரு அளவுக்கு அது செஞ்சிருக்க நினைக்கிறேன். என்னன்னா மற்றவங்களுக்கு கூட என்ன பிடிச்சிருக்கு. ஸோ இது ஆல் மேமோட இதுதான். எப்படி ஆக்சுவலா இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? பெங்காலினாலே ஆக்சுவலி ஃப்ரம் பெங்கால், ரைட்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல தான். பட் சீரியல் நான் அதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். பட் சீரியல் டைம்ல இருந்து நான் ஊருக்கு போனதே ரொம்ப கம்மி தான். கண்டினியூஸா இங்கதான் சென்னையில தான் ஸ்டே பண்றேன். அண்ட்
ஃபர்ஸ்ட் டே நான் போனதும் ஒரு ஷர்ட் ஒரு ஸ்கர்ட் அப்படி போட்டுட்டேன். என்ன சீரியல் முடிஞ்சதோ வேற ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னேறி அந்த கேப்ல நான் ஏதாச்சும் ஒரு மூவி பண்ணணும் சொல்லி நார்மலி சுத்திட்டே இருப்பேன். போன வருஷம் கூட ஒரு மூவி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே சரி ஏதோ ட்ரை பண்ணலாம் சொல்லி சுத்திட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே போனதோ என்ன கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை, எதுவுமே இல்லை. சரி நான் ஒரு காஸ்டிங் மேனேஜர் கூட போனேன். போனதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி காஸ்டிங் மேனேஜர் என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிட்ரலி அவங்க காஸ்டிங் மேனேஜர் ஓகே அவங்க சொல்றாங்க இது நான் சொன்னேன் நான் இப்போ அந்த கேரக்டருக்காக போயிருக்கீங்க. அவங்க கண்டுக்கவே இல்ல. நீங்க தான் ஓகே ஓகே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட நீங்க ஓகே அவங்க சொல்றாங்க நான் உங்ககிட்ட சொல்லிருந்தல அந்த கேரக்டருக்கு என்ன லிட்டரலி ஒரு ஒரு செகண்டோட ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்கவே இல்லை என்ன. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திருப்பி மேனேஜர் கிட்ட கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பெங்காலி ஹிந்தி தெரிஞ்ச யாரோ இருந்தா ஸ்பெஷலி பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும் யாரோ தெரியுமா. அப்ப அவங்க சொன்னாங்க காலையில வந்தால பெங்காலி தான். ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் டே போனேன். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே சரி பெங்காலி கேரக்டர் இந்த மாதிரி. ஸோ ரெட் கலர் சாரி இது இல்லை வேற ஒரு நல்ல காட்டன் சாரி அப்படியே கட்டிட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெருசா லைக் பிந்தியாதாஸ்க்கு போன மாதிரி அவ்வளவு பெரிய பொட்டு என்கிட்ட இல்லை. பட் இது விட அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய பொட்டு போட்டுட்டு அப்படி போயிருந்தேன். ஓகே 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 ஆச்சு. அண்ட் போட்டு போனீங்க மேக்கப் போட்டுருந்தேன் அன்னைக்கு. பட் ரொம்ப இல்ல லைட்டா ஹாஃப் மேக்கப். சீரியலுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு மேக்கப் இல்ல பட் மேக்கப் போட்டுருந்தேன். அதை பத்தி யாரும் எதுவுமே சொல்லல. அண்ட் அன்னைக்கு ஒரே ஒரு இது சீட்டிங் என்ன பண்ணிட்டோம்னா நானும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி அவங்கள சொன்னாங்க நீ பண்ண சீரியல் பத்தி சொல்லாதே ஆடிஷன்ல மேபி செலெக்ஷன் ஆகாது. அதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் எனக்கு சர்க்கார் மூவி ஷூட் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க நீ சீரியல் பண்றேன்னா சொல்லாது சொல்லியாச்சுன்னா மேபி இது ஆகாது சொல்லி. ஸோ அதனால எனக்கு ஐடியா இருக்கு அப்படி ஒரு சில டைம்ல போய் சொல்லணும் லைக் அட்லீஸ்ட் சீரியல் விஷயம் நார்மலி மூவில நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது போய் தான் சொன்னேன். ஓகே என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் தான் சொல்லிட்டு அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் அவுட்டோர்ல ஷூட் பண்றோம். ஸோ நிறைய பேர் லைக் ரோட் பிளாக் பண்ணி நம்ம ஷூட் பண்ணும்போது நிறைய பேர் நார்மலாகவே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வேணும் சொல்லி அங்கேருந்து நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே கூட அவ்வளோ ஹியூஜ் ஒரு விஷயம் ஷூட் பண்ணும்போது லைக் நார்மல் மக்கள் கூட நிறைய பேர் பார்க்கறதுக்கு வருவாங்க. நிறைய கூட்டம் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன பயம்னா கேரக்டர் யாராவது நிறைய பேர் இன்னும் என்ன கண்மணியா தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர் இல்லத்துல கயல் அதுவும் நிறைய பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பண்ணிருக்கேன். பட் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் என்னோட ரீச் ஆன சீரியல்ஸ். சோ உங்களுக்கு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல யாராவது நிறைய பேர் அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பயம்னா ஐயோ நான் என்ன இப்போ இது வரைக்கும் மேம் கிட்ட லைக் சீரியல் பத்தி ஏதோ சொல்லவே இல்லை. இப்போ சடனா எப்படி எல்லாருமே இவளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படி. கட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே ரீச் ஆயிடுச்சுன்னா அது அந்த பயம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் ஷார்ட்கே வராங்க. அவங்க வரும்போது அதுக்கு முன்னாடி லைக் இங்க ஷூட்டிங்னா நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஷார்ட் இடத்துல இல்ல பட் பக்கத்துல அங்கே. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஓகே சார் வந்தாருன்னு நான் வாக் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வரும்போது சார் ஹாய் அப்படி சொன்னாங்க. ஓகே சரி இவ்வளோ ஓகே சரி ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றோம் அது ஸ்கிரிப்ட் படிச்சு அதனால அந்த ஐஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்படி சொல்றாங்க. நானும் ஓகே சரி லைக் நான் இது பத்தி சொல்லும் போது எப்படி தோணுதுன்னா அந்த கஜினி மூவில ஆசின் சொல்லுவாங்கல்ல அதான்
போய் கதை சொல்லுவாங்கல்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே மூமெண்ட் ரிக்ரியேட் ஆயிடுச்சு இங்க உண்மையில. நான் ஓகே சரி ஒரு டென்ஷனா இருந்துச்சு, அதனால நான் சரியா அது ரிசீவ் கூட பண்ணவே வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஷாட்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே சரி சார் கிட்ட நான் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சொல்லி, சார் நான் பாப்ரி கோஷன், எனக்கு தெரியுமே நீ வரும்போது அதனாலதான் நான் ஹாய் சொன்னேன், நீ சன் டிவில தானே வருவ எனக்கு தெரியும். ஐயோ இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானும் லைக் அது கேட்ட உடனே அதுக்கப்புறம் அப்படியே பட்டர்ஃபிளைஸ்னா ஃபுல் லைக் சுத்திட்டு இருந்தோம். லைக் சர்க்கு உண்மையிலே தெரியும். அதுக்கப்புறம் நல்லா லைக் மேம் கிட்ட நான் ரொம்ப வெட்டி பேச்சு அப்படி நார்மலா ஆஃப் ஸ்கிரீன்ல போய் நான் நார்மலா பேசவே மாட்டேன். பட் மேம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் சார் வந்து உட்காந்து அவங்க என்ன ஏ சிவா உட்காரு அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மேம் திட்டின வரைக்கும் நாங்களா ஏதாவது பேசிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஏய் உங்களுக்கு ஷார்ட் இல்லைன்னா அது போங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படி கண்டினியூஸா பேசிட்டே இருக்கீங்க அப்படி சொல்ல வரைக்கும் நாங்க ஏதாவது பேசிட்டே இருப்போம். ஓகே. ஆக்சுவலா சுதா மேம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வாயை திறந்துலாம் பாராட்ட மாட்டாங்களா? ஆனா உங்களை வந்துட்டு நிறைய இடத்துல பாராட்டினாங்களாமே வாயை திறந்து. அது உண்மையிலேயே ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது கூட லைக் மைக்லே பாராட்டியிருக்காங்க. ஓகே சரி அன்னைக்கு மட்டும் லைக் எப்படி பாராட்டியிருக்காங்கன்னா, நாங்களா நடந்து வர மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் இருக்கு, எல்லாருமே நடந்து வர மாதிரி. ஸோ அதுல நான் மட்டும்தான் ரொம்ப லைக் ஒரு அதுல அந்த மூமெண்ட்ல வேற சிவகார்த்திகேயனுக்கு இதுன்னு இல்ல சரியா நடக்க முடியல சொல்லி இன்னொரு தனஞ்சயா இருந்தாங்க ஃப்ரண்ட் ஃப்ளோர்ல, அவங்க சப்போர்ட் பண்றாங்க சொல்லி என்கிட்ட மேம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன இருந்தாலோ நான் ஹீரோயின் இல்லை, நான் ஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு, இந்த மாதிரி இது ரொம்ப சப்போர்ட் பண்ணி அப்படி கூட்டிட்டு போனா எப்படி இருக்கோ சொல்லி நான் பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன், ரொம்ப ஒட்டாம. அதுலயோ ஒரு சில ஷாட்ல நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருந்தேன். எஸ்கே சார் தான் என்கிட்ட அந்த ஷாட்ல நீ முன்னாடி தானே இருந்த வா சொல்லி இழுது முன்னாடி நிக்க வச்சாங்க. அந்த ஷாட்ல நம்ம நடந்து வரும்போது பின்னாடி இருக்கிற அவங்கள திட்டு வாங்கியிருக்காங்க மைக்ல, விந்தியா மாதிரி பண்ண எல்லாருமே, நீ எல்லாம் என்ன லைக் அந்த ஃபயரே இல்லை அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே சரி அன்னைக்கு மட்டும்தான் கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டோட இது விஷயத்தை பத்தி அதுக்கு அப்புறம் நம்ம பொள்ளாச்சியில ஷூட் பண்ணும்போது கூட மேம் இங்க முன்னாடி மேமோட நிச்சயம் லைக் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னா உங்க கிட்ட டைரக்டா வந்து பேசினது அது ஐ டோன்ட் நோ அவங்க பண்ணுவாங்க சொல்லி. பட் அதை பத்தி லைக் நான் இங்க இருக்கேன், இன்னொரு சீனியர் ஆக்டர் என் பக்கத்துல தான் லைக் நாங்களா ஷார்ட் மீதி ஆர்டிஸ்ட் வரணும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல சடனா வந்து அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இவோ சூப்பரா பண்ணிருக்கா, கிளைமேக்ஸ் இல்ல சூப்பரா பண்ணிருக்கா, நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அதை பத்தியோ சும்மா லைக் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது. அண்ட் டைரக்டா மேம் சொன்னது ஒரு இது நார்மலி அப்படி பாராட்ட மாட்டாங்க. அதுல இன்னொரு நாள் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேம்கே கொஞ்சம் பிடிக்கும் அது தெரியும். பட் ஒரு நாள் அந்த பாவம் அவர் வந்து நல்லா திட்டு வாங்கினா மேம் கிட்ட இருந்து, நீ என்ன செத்த கொள்ளு மாதிரி இருக்கே அண்ட் இவ்வளவு பாடு எவ்வளவு ஹைப்பர் எனர்ஜியா இருக்கு, நான் என்ன பண்றதே புரியல எனக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் கம்மி பண்ணணுமா என்ன புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இல்ல மேம் ஒரு செகண்ட்காக கூட என்ன கம்மி பண்ணதுக்கும் சொல்லவே இல்லை, நீ நல்லா பண்ணு மேம். கிளைமேக்ஸ்ல அந்த டயலாக் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல இல்லாம இருந்துச்சு, மேம் தான் அன்னைக்கு கொடுத்தாங்க, ஆட் பண்ணாங்க.
அதுக்கு அப்புறம் டோட்டல் அது நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் அது டோட்டல் மேமோட எஃபெக்ட் தான். நான் ஏதோ இந்த கேரக்டருக்கே கொண்டு வந்தது இந்த கேரக்டராகவே எனக்கு நிற்க வைக்கிறது. ஈவன் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது என்னோட ஹேர் இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருந்துச்சு. மேம்கே அது இல்லை அது க்யூட்டாக தோணுது, இவ்வளோ க்யூட்னஸ் வேண்டாம் சொல்லி மேமே ஒரு ரிப்பன் எடுத்துட்டு என்னோட ஹேர் பின்னாடிலேருந்து பின்னல் பண்ணிட்டு அவங்களே ரிப்பன் கட்டி லைக் அது ஒரு பிடிஎஸ் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஆப்வியஸ்லி மேமே என்னோட ஹேர் பண்ணிருக்காங்க. லைஃப்ல வேற இது கிடைக்குமா? அப்படி அவ்வளோ நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு, மெமரிஸ் இருக்கு இந்த மூவிஸ். லைக் நார்மலி வேற ஏதோ மூவிஸ்ல யாரோ சொன்னாங்கன்னா கூட என்னோட என்ன இவ்வளவு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வரும். பட் இந்த மூவிஸ் உண்மையிலே இவ்வளோ நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் மேமோட அந்த ஏதோ ஷார்ட் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் கட் சொன்னது அது வேற லெவலா இருக்கும். லைக் ஒரு கட் அவங்களுக்கு அந்த ஷார்ட் பிடிச்சிருக்கேன்னா. ஸோ இது நான் கொஞ்சம் பல தடவை எனக்கு கொஞ்சம் ஃப்ராங்கா ஸ்பீக்கிங் இந்த மூவில ஒரு இடத்துல நான் ஃபுல்லா பெங்காலில தான் பேசுறேன். லைக் நான் ஹீரோ கூட கூட உட்கார்ல, ராணா இருக்காங்க அங்கே, ராணா கூட உட்கார்ல, அந்த அந்த கேங்லயே நான் உட்கார்ல, நான் தனியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் அதுல நான் ஃபுல் பெங்காலில பேசுறேன். நான் டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு தெரியல ஏன் எனக்கே அந்த டயலாக் சொல்ல வச்சாங்கன்னா தெரியல, அது கண்டிப்பா கட் ஆயிடும் நானே சொல்லிட்டு க்ளோஸ் அப் ஷாட் கண்டிப்பா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் மூவி பார்க்கும்போது பார்த்து இருந்துச்சு. அண்ட் அந்த டோட்டல் மூவில ரவி கே சந்திரன் சார் எடுத்தா என்னோட ஒரே ஒரு க்ளோஸ் அதுதான். அண்ட் அந்த ஷார்ட் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அவங்க ரவி கே சந்திரன் சார் ஏன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த க்ளோஸ் அப் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா காமிச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து சீரியல்ல நடிக்கிறதுக்கும் இந்த மூவில நீங்க ஆக்ட் பண்ணதுக்கும் சீரியல்ல வந்துட்டு ஆல் டைம் ஃபுல் மேக்கப்லயே இருப்பீங்க, இதுல வந்து துளி கூட மேக்கப் கிடையாது. ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா நடிக்கும்போது என்னடா அது மேக்கப்பே போட விட மாட்டாங்க நம்ம எப்படி தெரியும்? ஸ்டார்டிங்ல அதை பத்தி சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மேக்கப்பே இல்லையா அப்போ எப்படி ஒரு சொன்னாங்க நீ நடிக்கிற நடிக்காது சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேக்கப்போ போடக்கூடாது அப்படி சொன்னாங்க. ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ஆயிடுச்சு. அப்போ அழகா தெரிய மாட்டோம், எதுவுமே பண்ண முடியாது. ஓகே சரி ஏதோ எதுக்கு முன்னாடியோ பெரிய பெரிய மூவில சின்ன சின்ன ஏதோ கண்டுக்கவே முடியாத அளவுக்கு ரோல்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன். சரி அந்த மாதிரி தான் ஏதோ நடக்க போல அப்படியெல்லாம் இருந்துச்சு. பட் விதவுட் மேக்கப் என்ன பார்த்த உடனே ஓகே எனக்கு அதனால தான் இன்னைக்கு கூட மேக்கப் இல்லாமே வரலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. ஓகே இந்த மூவிலேயே மறக்க முடியாத அனுபவம், இப்போ வந்துட்டு எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருமே, ஸோ மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? என்ன அதுதான் சொல்றேன், எது சொல்றது எது மேமோட அப்ரிசியேஷன் அதுவும் மைக்ல கறிக்கிறது அது ஆப்வியஸ்லி எஸ்கே சார் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அது லைக் ஒரு மூவில ஹீரோயின் போய் சொல்லதுக்கும் எந்த மாதிரி இது சொல்லி லைக் ஃபர்ஸ்ட் மீட் சொல்லியிருந்தாங்க, அந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே நடந்துருச்சு சார் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல லைக் ஓடின மாதிரி ஏதோ ஷார்ட் இருந்துச்சு, அந்த ஷார்ட்கே நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது என்னோட பிக் டோ காலில் பிக் டோட நேல் ஃபுல்லா வந்துச்சு. இது டோட்டலாவே ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இது ஆயிடுச்சு, வெளியில வந்துச்சு. ப்ளீடிங் ஆனே எஸ்கே சார் அவங்க டீம் கிட்ட சொல்லி பேண்டடில் அவங்கள லைக் மூவியோட மேக்கப் டீம் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்கே சாரோட டீம் இது அது சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தீங்க, ரொம்ப செல்ல பிள்ளையா எல்லாருமே அவ்வளோ பாசமா. லைக் மேம் என்னோட ஹேர் லைக் ஹேர் பின்னல் போட்டுட்டு ரிபன் போடுறாங்க, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் லைக் எதை விட்டு எதை சொல்றது எனக்கு தெரியல, அவ்வளோ நல்ல நல்ல மெமரிஸ் இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் என்னன்னா
மேமோடது அந்த கட் கட் கட். சூப்பர். இப்போ வந்துட்டு இது வந்து மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம், ரைட்டா? இப்போ நீங்க வந்துட்டு பெங்காலி அந்த இதுக்காக பண்ணியிருக்கீங்க. மொழின்றது எவ்வளவு முக்கியம்? இப்போ வந்துட்டு நீங்க தமிழ்ல எவ்வளவு ட்ரை பண்ணி அதுதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் எத்தனை வருஷம் இருந்தாலோ இப்போ கூட நான் தமிழ்ல பேசும்போது அது பியோர் தமிழ் உங்களை மாதிரி பியோரான தமிழ் இருக்காது. ஏதோ கலந்து ஏதாவது ஒரு வேற ஒரு ஸ்லாங்ல கிராமட்டிக்கல் தப்பு அவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நீங்க வேற ஒருத்தர்கிட்ட லைக் உங்கள்கிட்ட நாங்க இல்ல நீங்க பெங்காலில பேசுங்க இல்லைன்னா நீங்க ஹிந்தில பேசுங்க, அது ப்ராப்ளம் அதுதானே இருந்துச்சு. தமிழ்காரன் கிட்ட ஹிந்தில பேச சொன்னது. ஸோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதனால அது பேசுறது அவ்வளோ டஃப். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு மலையாளி, அவ இப்போ இங்கே சென்னையில படிக்கிறா. ஸோ ஸ்கூல்ல தமிழ்ல தான் படிக்கிறா. வீட்டுல எல்லாருமே மலையாளம்ல தான் பேசுறாங்க. ஸோ அதனால அவளுக்கு சரியா பேசுறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்தே இது டிஃப்ரெண்ட் பண்ணா அது ஈஸியா இருக்கும் அப்படி இல்லை. ஒரு குழந்தை தாய்மொழி பேசும்போது வெளியே வேற ஒரு மொழி கண்டிப்பா அது ரெண்டுமே கிராஸ் பண்ணது ஒரு குழந்தை கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது நீங்க அந்த டைம்ல வந்து சட்ட என்ன இருந்துச்சுன்னா சடனா ஒரு நாள்ல இல்ல தமிழ்ல இல்ல இனிமே ஹிந்தில தான் அது கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் தரணும்ல. நான் இப்போ 2018ல இருந்து தமிழ் சீரியல்ஸ்ல ஒர்க் பண்றேன். அதுக்கு அப்புறம் கூட என்னோட தமிழ் இவ்வளவுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதுல செலியன் அது சொல்லும்போது மூவில செலியன் கேரக்டர் அது சொல்லும்போது நான் எவ்வளவு ட்ரை பண்ணணும். நான் கத்திருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். பட் 6 மாசத்துல நான் இந்த ஹிந்தி பையன் மாதிரி அப்படியே ஃப்ளூயண்டா அவருக்கே லைக் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு நான் பேசுறேன். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்? ஸோ உண்மையிலேயே அண்ட் ஐ கெஸ் இப்போ ஃபுல் இந்தியால நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடோட ஜிடிபி இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான். ஆக்சுவலா இது சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்களால வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழியில தான் வந்துட்டு கிரியேட்டிவா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திக்க முடியும், செயல்படுத்த முடியும்னா அது நம்ம தாய்மொழியால. வெளியே நம்ம என்ன பேசினாலும் நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம தாய்மொழியில தான் திங்க் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம தாய்மொழியில யோசிச்சு அதுக்கப்புறம் அது வேற ஒரு இதுக்கு வரணும், வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒரு டைம் ஆயிடும். கரெக்ட். சூப்பர். சரி, இவங்க சுதா மேம் தான் இப்படி பாராட்டியிருக்காங்கன்னா, நீங்க விஜய் சார் கூட நடிக்கும்போது கீர்த்தி சுரேஷ் மேம் கூப்பிட்டு இந்த பொண்ணு பாரு எவ்வளவு கியூட்டா பேசுறா அப்படிலாம் சொன்னாங்களாமே. விஜய் சார் 5 முறை கூப்பிட்டு பேசினாங்களாமே உங்களை. என்ன சர்க்கார் மூவி ஷூட் பண்ண போகும்போது நான் மூவில ஹார்ட்லி வர பட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண போகும்போது என்னோடதோ விஜய் சாரோடதோ என்ட்ரி பாயிண்ட் ஒரே இடம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அங்கே 4-5 டைம்ஸ் அது லைக் ரிஹர்சல் பார்க்குறது அது ஒரு போட்டோ சரி கேமராக்காக இது அண்ட் ஒரு சில ரீடேக் கூட போயிடுச்சு. ஸோ அதனால பத்திரமா அந்த விஷயம் அந்த ஷாட் நடந்துச்சு. ஸோ ஒரு ஷாட்க்கு இன்னொரு ஷாட்க்கு நடுவில் அந்த டைம் எடுக்கும்ல, அந்த டைம்ல சார் வந்து என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது அந்த டைம்ல ஜஸ்ட் நான் சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால ஏதோ தமிழ் வந்தாலும் வரல தமிழ்ல தான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வைரவ டைம்ல அவ்வளோ லைக் இங்கிலீஷ்ல தான் எல்லார்கிட்ட பேசுவேன் ஆஃப் ஸ்கிரீன்ல. பட் இந்த சட்ட டைம்ல நான் ஏதாவது அரைக்குறையில தமிழ் இருந்தாலும் கண்டினியூஸா வளரிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் டைம்ல
கீர்த்தி சுரேஷ் வந்தப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல சார் சொன்னாங்க அவங்க கிட்ட, ஏய் இவ கியூட்டா பேசுறாள் அப்படியே பட்டர்ஃப்ளை திரும்ப. சூப்பர். இவரது விஜய் சார் இப்படின்னா விஸ்வாசம்ல அஜித் சார். நான் ஃபேன் அதுல நான் நயன்தாரா மேமோட ஆக்டிங்கோட ஃபேன். பட் விஸ்வாசம்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு லைக் என்னோட ஆக்டிங் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளவு சான்ஸ் கிடைச்சதோ இல்லையோ, பட் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்க கூட கண்டினியூஸா ஒரு லைக் ஒரு சாங் இருந்துச்சு, அதுல லைக் ஃபுல் கிராமமே இருக்கிற மாதிரி பொசிஷன் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு சமையான போட்டுருவாங்க, பண்டால் போட்டுருவாங்க, அதுக்கு கீழே நம்ம எல்லாருமே உட்காந்துட்டே இருப்போம். சும்மா எவ்வளவு நேரம் தான் உட்கார முடியும் சொல்லி ஒரு நாள் ஏதோ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அதுதான் ருட்டீன் ஆகி போச்சு. ஏதாவது கேம் விளையாடிட்டு இருந்தோம். அதுவும் நயன்தாரா மேம் ஷார்ப்பா 9 o'clock ஸ்பாட்க்கு வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்களுக்கு கூப்பிட்டுட்டு அங்கே உட்கார வச்சுட்டு அங்க போன உடனே ஓகே சரி மேபி ஷார்ட்க்கு கூப்பிடாங்க சொல்லி இது லைக் பாதி ஏதாவது ஃபுல் ரெடி ஐட்டமா இல்லையோ கூப்பிடாங்கன்னு சொல்லி ஓடி போவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்பேன், ஓகே மேம் வந்தாச்சு. மேம் ஏய் ஏன் இவ்வளவு லேட் பண்ற, விளையாடணும்ல. அதுக்கப்புறம் லைக் ஏதோ ஷார்ட்காக எங்களை யாருக்கும் கூப்பிடுறாங்கன்னா, ஈவன் அஜித் சருக்கு கூட கூப்பிடுறாங்கன்னா அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு எங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் ஒரு நிமிஷம் நான் நடிச்சிட்ட போறே அப்படி எக்ஸ்கியூஸ் கேட்டுதான் போய் நடிச்சிட்டு திரும்ப விளையாட்டுக்கு வந்துருவாங்க. ஓகே. ஸோ செம்ம ஃபன்னா இருந்துச்சு. டோட்டல் டைம்ல நம்ம யாரோ லைக் யார் நான் இத்தனை ஒரு கேரக்டர் பண்றேன் அதுக்காக ஒரு உடம்பா இது பண்றது அப்படி எதுவுமே இல்லாத எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தோம். அஜித் சார் சமைச்சிட்டு பரிமாறினதோ எங்களுக்கு கூப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துச்சு. சரி, இப்ப வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க எப்ப திரும்ப சீரியல்ல நடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சீரியலா மூவிஸா? இப்போ கூட நான் ஒரு சீரியல்ல நடிக்கிறேன், அது கலைஞர் டிவில. அது என்ன ஆச்சுன்னா மார்ச் மாசத்துல இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதோ, அதுக்கு அப்புறம் யாராச்சும் சீரியலுக்காக கேட்டாலும் இல்ல எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இருந்தேன். மூவி பண்றேன், ஸோ அது டேட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல்ல அவங்க இந்த காக்கபாத்துல 2 காதல் அவங்க டீம் கேட்டு ஓகே சரி உனக்கு அந்த மூவியோட டேட் தானே வேணும், இது மட்டும் இல்லை இதுக்கு அப்புறம் கூட நான் வேற மூவி பண்ணுவேன், அந்த டைம்ல கூட டேட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே சரி சரி அது பண்ற நீ வா. அதனாலதான் அது நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ கூட நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அப்புறம் கூட மூவி கூட சரி வெப் சீரிஸ் கூட சரி என்ன கிடைச்சாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தான் ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுப்பேன், மூவிஸ்க்கு. ஓகே. யாரோட நடிச்சே ஆகணும் இவங்களோட அப்படின்னு யாரோட நடிக்க ஆசை? நான் இது வரைக்கும் நம்ம ரஜினிகாந்த் சார் தலைவா சூப்பர் ஸ்டார் அவங்க கூட நடிக்கல, அவங்க கூட நடிக்கணும். கமல்ஹாசன் சார் கூட நடிக்கணும். இவங்க 2 பேர் கூட கண்டிப்பா நடிச்சே ஆகணும். என்னன்னா இவங்க 2 பேரு இன்னும் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. நடிக்கணும் அப்படி இருக்கேன். அது இல்லாம ஆப்வியஸ்லி தனுஷ் சார் லைக் அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. லைக் ஆக்டிங் தெரிஞ்சாலே போதும், அது அத வச்சு மேல வந்துடலாம் அப்படின்றதுக்கு உங்களை பார்த்துதான் நான் எனக்கு அந்த இது வந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது அவங்கள பார்த்ததான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால உண்மையிலேயே அவங்க கூட முடிஞ்சா ஒரு தடவை எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணோம்? மணிரத்னம் சார், obviously மணிரத்னம் சார் அண்ட் கௌதம் மேனன் சார், அவங்க கூட
எனக்கு சார் கூட நான் முன்னாடி பார்த்துருந்த சார் சொல்லியிருந்தாங்க என்ன காஸ்ட் பண்ணிடுவாங்க சொல்லி, பட் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது பண்ணி விடுங்கப்பா. அட்லீஸ்ட் இப்படி இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கும் அப்புறம் கூட அட்லீஸ்ட் சார் கூட ஒர்க் பண்ணாங்க நல்லா நல்லா இருக்கும். அது இல்லாம எனக்கு நான் பெங்காலி பொண்ணும், பட் இந்த அளவுக்கு நான் தமிழ் பேசுறேன். ஸோ வேற ஏதோ லாங்குவேஜ் இருந்தாலும் தெலுங்கு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், மலையாளம் தெரியாது. பட் மேனேஜ் பண்ணிடுவீங்க. நல்ல இது வாய்ப்பு வந்தா கண்டிப்பா அதுக்காக நான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கத்துப்பேன். ஸோ வாய்ப்பு வந்தால அதுக்கு ஏத்த மாதிரி. அண்ட் ரொம்ப நான் தப்பா பேசுறேன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட். ஏன்னா இதுல நான் சொந்தமா பெங்காலி கலந்ததுல தான் நான் டப்பிங் பண்ணேன், இல்லைன்னா மேபி நான் டப்பிங் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அதனால பார்க்கலாம். ஓகே, என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் லாங்குவேஜ் இஸ் நோ பார் ஃபார் மீ. ஓகே. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு பேசுறது பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. கான்ஃபிடென்ட்டே இல்ல, பட் எனக்கு நான் தனியா ஸ்டே பண்ணுவேன். அதனால வெளியில வந்த உடனே நான் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறது, எல்லார்கிட்டயும் பேசிட்டு நல்லா பேசுவேன். ஓகே. நாங்க இப்ப கேட்க வந்தது என்னன்னா, பார்த்தா திடீர்னு பார்த்தா சில ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிடுறாங்க, இறந்துறாங்க, இப்படி எல்லாம் வருதுல்ல. இது வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு என்ன அது ஆர்டிஸ்ட் அப்படி மட்டும் இல்லாம யாரும் நம்ம லைஃப்ல ஏன்னா ரீசெண்டா நான் 2009ல இருந்து நடிக்கிறேன். இவ்வளோ இப்படி நார்மலி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஒர்க் ஆகுது அப்படி நினைச்சோன்னா அதுக்கு அப்புறம் ஏதோ மேபி ஏதோ இன்ஜுரி வந்துடும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால அடுத்த வர வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பல தடவை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் லைக் அடுத்தது என்ன பண்ண முடியும், நான் உடம்பு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் டு அதே ஃபார்ம்ல வந்துட்டு என்ன ஒரு தடவை ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாடி இந்த ஃபிகர் சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் டக்குன்னு ஒரு கொஞ்சம் வெயிட் போடும், கொஞ்சம் என்ன சொல்றது, அது இது என்ன சொல்லுவாங்க, டம்மி ஜாஸ்தி ஆயிடும். இது அது ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துடும். ஸோ அதுக்கு அப்புறம் திருப்பி இல்லை, நான் திருப்பி அது டயட் இருக்கட்டும் சரி, எக்ஸசைஸ் இருக்கட்டும் சரி, அதெல்லாம் திருப்பி செஞ்சு திருப்பி அந்த பல பொசிஷன்ல வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி புதுசா ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அண்ட் நமக்கு கிடைச்ச இத்தனண்டு ஒரு ரோல், ஈவன் விந்தியாதாஸ் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இத்தனண்டு ஒரு ரோல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது பெருசா மேம்க்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ஸோ நமக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன கேப்ல கூட நம்ம எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதை வச்சுதான் நமக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் மட்டும்தான் நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ராப்ளம்னா என்னோட லைஃப்ல இப்போ கூட நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 8 பிரச்சனை இருக்கு. தினமோ இன்னைக்கு கூட ஒரு இஎம்ஐ இது வந்துச்சு, நேத்தோடு இஎம்ஐ வந்துச்சு, அதெல்லாம் அதெல்லாம் இது சரி, இது லைக் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஓகே சரி இந்த அக்கௌண்ட்ல இது வந்து ஓகே வேற எங்க எவ்வளவு இருக்கு, ஓகே சரி டிரான்ஸ்ஃபர் பண்ண இதுல வரும், ஸோ இது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது அந்த விஷயம் தான் கண்டினியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும். அதுலயுமே நம்ம லைஃப்ல தனியா ஸ்டே பண்ணது மெயினா ஐ கெஸ் அந்த இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ண அவங்களுக்கு தனியா ஃபீல் ஆகும் போது, இல்லைன்னா மேரிட்டல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த மாதிரி மென்டாலிட்டி ஜாஸ்தி வருது. மேரிட்டல் லைஃப்ல அந்த மாதிரி தோணுதுன்னா இது எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி முடிவே எடுக்கிறதுக்கு விட அந்த ரிலேஷன் எனக்கு வேண்டாம் சொல்லி வெளியில வருது, அது மச் பெட்டர் டிசிஷன். செத்ததை விட டிவோர்ஸ் பண்ணது பெட்டர், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னும் நீங்க வேற நிறைய பேர் ஏதோ லவ் ரிலேஷனுக்காக கூட அப்படி, நான் சொல்றேன் டிவோர்ஸே பெட்டர் சொல்லும்போது ஒரு பிரேக்கப் எவ்வளோ லைக் அது கணக்குலே வராது. ஒரு போனா இன்னும் 10 வரும்.
அந்த 10ல இருந்து நீங்க பெஸ்டான சூஸ் பண்ணீங்க. இப்படி சேர்த்தது நீங்க என்ன ஒரு செகண்ட் அது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அந்த நீங்க எடுத்த முடிவு நான் இல்லை, உங்களுக்கு அது ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, அந்த கஷ்டத்துல இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஓகே, நீங்க விட்டுட்டு போனா உங்க ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மாக்கே அவங்க குழந்தை செத்ததை விட பெரிய வலி எதுவுமே இருக்காது. அது கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாக்கே நம்ம கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இந்த ஒரு பாயிண்ட் எல்லாருமே யோசிக்கணும். லைஃப்ல என்ன ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேற யாரும் லவ் பண்ணதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மா எவ்வளவு லவ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள பத்தி யோசிச்ச மட்டும்தான் ஒரு தடவை யோசிங்க, கண்டிப்பா இந்த முடிவை எடுத்துக்க மாட்டீங்க. சூப்பருங்க. இது கேட்கும் போதே நீங்க வந்து அப்படி இப்ப சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா, சூப்பர். நாங்க வந்து கொஞ்சம் ஆரம்பிச்ச போதும் மீதி நீங்களே வந்துட்டு அழகா அதை சூப்பரா சொல்றீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வந்து இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் 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 மேலும் 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 உயரங்கள் போகணும். நீங்க யார் கூட எல்லாம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிக்கணும், அந்த டைரக்டர்ஸ் உடைய இயக்கத்துல நடிக்கணும். இது எல்லாம் வெயிட் பண்றோம். ப்ளீஸ் டிஎம் பண்ணீங்க, கான்டாக்ட் நம்பர் கிடைக்கலனால பிரச்சனை இல்லை, டிஎம் பண்ணீங்க. நான் எல்லாருக்கும் அவங்களுக்காக கேட்கிறோம், வாய்ப்பு கொடுங்க, அடுத்த வாய்ப்பு கொடுங்க. எனக்கு இன்னும் உண்மையிலேயே 5 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த மாதிரி விந்தியாதாஸ் மாதிரி இன்னும் 10-15 ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இது எனக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் 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 அந்த வாய்ப்பு கொடுங்க. அதுக்காக கெஞ்சி கேட்குறேன். நான் சீரியலுக்காக நார்மலி கெஞ்சி கேட்க மாட்டேன், யார்கிட்ட கேட்க மாட்டேன். லைக் ஒரு தடவை இப்படி எனக்கு அடுத்த சீரியல்ல வாய்ப்பு கொடுங்க சொல்லி யார்கிட்ட நார்மலி நான் கேட்கல இது வரைக்கும். பட் மூவிஸ்க்காக கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நன்றிமா, தேங்க்யூ.